இந்த பட்ஜெட்டுக்கு கேமராவ செம்மையா குடுத்துருக்காங்க. அப்படி என்ன ஸ்மார்ட் ஃபோன பத்தி பேசுறேன்னா, Xiaomi 17T தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்ப ரீசென்ட்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. இத நம்ம வாங்கி ஒரு 10 டேஸா வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் நம்மளோட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோல வந்து நான் சொல்லப் போறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1000 ஃபோட்டோஸ் கிட்ட நம்ம வந்து எடுத்திருப்போம். ஏன்னா இதோட குவாலிட்டி வந்து செக் பண்றதுக்காக நம்ம எடுத்தோம். பயங்கரமா இருக்கு. ஸோ கேமராவ தவிர இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல ப்ராசஸர், டிஸ்ப்ளே அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஸோ இந்த வீடியோவ நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக் ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த Xiaomi 17T ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன். டிசைன் பொறுத்தவரைக்கும் இந்த 17 சீரிஸ்ல இருக்க அதே மாதிரியான ஒரு டிசைன் தான் குடுத்துருக்காங்க. பின்னாடி கேமரா மாட்யூல் எல்லாமே ஸ்கொயர் ஷேப் மாட்யூலா இருக்கு. அண்ட் வந்து ரொம்ப மினிமலான டிசைன் தான். பிளெயினான வந்து டிசைன் தான் குடுத்துருக்காங்க. நம்ம வச்சிருக்க கலர் வந்து பிளாக் கலர் ஆப்ஷன். இது இல்லாம இன்னும் பர்பிள் அண்ட் ப்ளூ கலர் ஆப்ஷன் கூட இருக்கு. அண்ட் இவங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். பேக் பேனல், சைட்ஸ் எல்லா இடத்துலயுமே வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் இருக்கு. அண்ட் கொஞ்சம் வந்து மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கு. ஸ்மட்ஜஸ் மட்டும் அப்பப்ப கொஞ்சம் ஆகுது. பட் தொடச்சா வந்து போயிருது. ஸ்க்ராட்சுமே ஆகுற மாதிரி தெரியுது. அதுவுமே வந்து நம்ம வந்து வைப் பண்ணோம் அப்டின்னா, அந்த இதுமே போயிருது. அண்ட் புரொடெக்ஷனுக்கு ஃப்ரண்ட்ல கார்னிங் Gorilla Glass 7i வந்து குடுத்துருக்காங்க. ஓவராலா டிசைன் பொறுத்தவரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்ப்ளே தான். டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் செம்மையா தான் இருக்கு. இதுல 6.59 இன்ச்க்கான 1.5K ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க. இதுல 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் HDR10+ சப்போர்ட் இருக்கு. டால்பி விஷன் சப்போர்ட் கூட குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வீடியோஸ் பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா கிளாரிட்டியா இருக்கு. அண்ட் இதோட பெசல்ஸுமே ரொம்ப தின்னா இருக்கனால, வீடியோஸ நம்மளால நல்லா ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா பார்க்க முடியுது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல இருக்க டிஸ்ப்ளே மாதிரி தான் இந்த 17Tலயுமே வந்து டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி செம்மையா இருக்கு. இதுல பார்த்தீங்க அப்படின்னா 3200 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டோட இருக்கு. 3840 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிம்மிங் டெக்னாலஜியோட வருது. இதுல வெட்டெட்ஜ் டெக்னாலஜி 2.0வும் குடுத்துருக்காங்க. அண்ட் Xiaomiயோட விஷன் கேர் டெக்னாலஜியுமே வந்து இருக்கு. டால்பி விஷன் சப்போர்ட்டும் வந்து இருக்கு. அண்ட் அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்ல. ஏன்னா இதுல வந்து 3500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து TUV சர்டிஃபிகேட்ஸுமே வாங்கியிருக்காங்க. அது எதுக்கெல்லாம் அப்படின்னா, ஃப்ளிக்கர் ஃப்ரீக்காக லோ ப்ளூ லைட் அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட் ஐ கேர் சர்டிஃபிகேட்டுமே வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த டிஸ்ப்ளே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட்டுக்கு செம்மையா குடுத்துருக்காங்க. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, LTPO பேனல் குடுக்காம LTPS பேனல் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து இந்த Xiaomi 17Tயோட முக்கியமா ஹைலைட்டான விஷயமே இதோட கேமரா தான். ஸோ கேமராவ இந்த டைம் வந்து லைக்காவோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெக்ஸே பார்த்தீங்க அப்படின்னா செம்மையா இருக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு. ரியர் சைட்ல வந்து ஒரு 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா வித் லைட் ஃபியூஷன் 800 சென்சாரோட குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரோட இருக்கு. தேர்டா வந்து 50 மெகா பிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் குடுத்துருக்காங்க. இதுல 5x பெரிஸ்கோபிக் ஆப்ஷனும் வந்து இருக்கு. முன்னாடிலாம் எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே இந்த செக்மெண்ட்ல வந்து இந்த 5x பெரிஸ்கோபிக் லென்ஸ்லாம் நிறைய குடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு பிரைஸ் ஹைக்னால நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல 2 கேமராஸ் தான் குடுக்குறாங்க. ஈவன் ப்ரீவியஸ் செக்மெண்ட்ல இருந்து டவுன்கிரேட் கூட பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த செக்மெண்ட்ல இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல தான் இந்த 5x பெரிஸ்கோபிக் லென்ஸ் இருக்கு. ஸோ மெயின் கேமரால எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டே எடுக்கும்போது கொஞ்சம் கிளவுடியான கண்டிஷன்ல எடுத்தோம். ஸோ அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஓரளவு ஆவரேஜா இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எடுக்கிறப்ப நல்ல லைட்டிங் கண்டிஷனும் இருந்துச்சு. பின்னாடியுமே வந்து ரொம்ப கிரீனரி எஃபெக்ட்லாம் இல்லாம, ஒரு ப்ளூ, ஒயிட் பேக்கிரவுண்ட்ல தான் எடுத்தோம். அதோட ஃபோட்டோ கிளாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா செம்மையா இருந்துச்சு. கிளாரிட்டியுமே வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதோட 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட்ஸுமே பாருங்க. ஓரளவு நல்லா ஆவரேஜா இருக்கு. இந்த செக்மெண்ட்டுக்கு என்ன குடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு ரொம்ப புடிச்ச விஷயமே இந்த 5x பெரிஸ்கோபிக் லென்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃபோட்டோஸ் வந்து நம்ம எடுத்திருப்போம். அதுல 90% ஃபோட்டோஸ் வந்து இந்த 5x லென்ஸ்ல தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா, அந்த அளவுக்கு நமக்குமே இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு கேமரால எடுக்கிற குவாலிட்டி வந்து நமக்கு வந்து இதுல குடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தோனே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இமேஜ வந்து நல்லாவே ப்ராசஸ் பண்ணுது. எடுத்தோனே ஒரு 2, 3 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஃபோட்டோவ வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணி, அந்த போர்ட்ரெய்ட் ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா,
பேக்கிரவுண்ட் பிளர்லாமே நல்லா குடுக்குது. அதுக்கப்புறம் எட்ஜ் டிடெக்ஷன்லாம் நல்லா இருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதோட ஃபோட்டோ சாம்பிள்ஸுமே நம்ம Google Driveல வந்து நான் வந்து போடுறேன். இதோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேணும்னா வந்து போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்து செல்ஃபி கேமரா பொறுத்தவரைக்கும் இதுல 32 மெகா பிக்சல் குடுத்திருக்காங்க. இதுல எடுக்கிற போர்ட்ரெய்ட் ஷாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கு. ஸோ ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ எனக்கு பர்சனலா இந்த 5X வந்து வேற லெவல்ல இருக்கு. எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே நம்ம இப்ப ரீசென்ட் டைம்ல ரிவ்யூ பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். ஓரளவு நல்லா இருக்கு. இது அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னுலாம் சொல்லியிருக்கோம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படின்ற மாரி தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து வீடியோஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் ரியர் சைட்ல 4K 60 எஃப்பிஎஸ்ல எடுக்க முடியும். ஸோ இதோட ஸ்டெபிலிட்டி, கலர் என்ஹான்சிங் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமராலயும் பார்த்தீங்க அப்படின்னா 4K 30 எஃப்பிஎஸ்ல நம்மளால வீடியோஸ் ஷூட் பண்ண முடியும். ஸோ அதோட குவாலிட்டியும் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ கேமராக்கு இந்த Xiaomi 17T வொர்த் தான். அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் நல்ல ப்ராசஸர் தான் குடுத்திருக்காங்க. MediaTekோட 8500 அல்ட்ரான்ற ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து Snapdragonோட ஒரு 8th Gen 4 ப்ராசஸருக்கு ஈக்குவலான ப்ராசஸர் தான். அண்ட் நமக்கு AnTuTu ஸ்கோரிங்குமே வந்து 2 மில்லியன் வரைக்கும் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ டெய்லி யூசேஜ் மல்டி டாஸ்கிங்க்குலாம் நல்லா இருக்கு. ப்ராசஸர் என்னமோ நல்ல ப்ராசஸர் தான். பட் இவங்க வந்து ஆப்டிமைசேஷன் மட்டும் கொஞ்சம் பெருசா பண்ணல அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்ல. இதே ப்ராசஸர தான் Poco X8 Pro, Moto X70லலாம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதுலலாம் வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கு. இதுல ஈவன் கிளாக் ஸ்பீட் வந்து 2.5 GHz இருந்தாலுமே, இதோட ஆப்டிமைசேஷன் வந்து அவ்ளோ பண்ணாதனால, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. BGMI கேம்லாம் நம்ம விளையாண்டப்போ கொஞ்சம் லேக் எல்லாமே தெரிஞ்சுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் மெயினா வந்து கேமரா சென்ட்ரிக்கா வந்து ஃபோக்கஸ் பண்ணி இவங்க டிசைன் பண்ணியிருக்கனால, மேபி இந்த ப்ராசஸரோட ஆப்டிமைசேஷன சரியா பண்ணல போல. அது போக இதுல LPDDR5X RAM UFS 4.1க்கான ஸ்டோரேஜ் இருக்கு. அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட OS பொறுத்தவரைக்கும் ஹைப்பர் OS 3 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16ல தான் வருது. ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அனிமேஷன்ஸ் நல்லா இருக்கு. ப்ளோட்வேர்ஸ் பெருசா இல்ல. ஆப்ஸ் இருந்தாலுமே அந்த ஆப்ஸ நீங்க ஈஸியா உங்களால டெலீட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல 4 இயர்ஸ்க்கான OS அப்கிரேடும் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேடும் குடுக்குறாங்க. அண்ட் இதோட கனெக்டிவிட்டி பொறுத்தவரைக்கும் ஸ்மார்ட் கனெக்ட் வந்து குடுத்திருக்காங்க. நீங்க ஆப்பிளோட எக்கோசிஸ்டம் கூடயுமே வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். மேக்புக் அதுக்கப்புறம் ஏர்பாட்ஸ் கூட நீங்க இந்த ஸ்மார்ட் போன வச்சு உங்களால கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆப்பிள் ஸ்மார்ட் போன் தான் நீங்க வச்சுக்கணும்னு இல்ல. இந்த Xiaomi 17T இருந்தாலே போதும். ஆப்பிளோட எக்கோசிஸ்டம் கூட ஈஸியா உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து பேட்டரி பொறுத்தவரைக்கும் இதுல 6500 mAh பேட்டரி குடுக்குறாங்க. அதுக்கு 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் வந்து பாக்ஸ்லயே குடுத்துடுறாங்க. அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா 22.5 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் வந்து குடுக்குறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனை 0 to 100% சார்ஜ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. அண்ட் இதோட SOT டைமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 ஹார்ஸ் தான் வருது. அண்ட் நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது பெருசா ஹீட்டிங் இஷ்யூ இல்ல. ஸோ ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது மட்டும் லைட்டா ஒரு வார்மான ஃபீல் மட்டும் வந்து கிடைக்குது. அண்ட் இதுல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் குடுத்துருக்காங்க. ஆடியோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கு. நல்லா கிளியரா, கிளாரிட்டியா இருக்கு. அண்ட் இதுல ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் குடுத்துருக்காங்க. அதோட ஆக்ஷனுமே வந்து குயிக்கா இருக்கு. அண்ட் மித்தபடி இதுல வேற என்னலாம் இருக்கு அப்படின்னா NFC சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் வெர்ஷன் 6 குடுத்துருக்காங்க. வைஃபை 6E இருக்கு. 21 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. அண்ட் ஃபைனலி இந்த ஸ்மார்ட் போனோட பிரைசிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது மொத்தம் 2 வேரியன்ட்ஸ்ல இருக்கு. 12 + 256 இன்னொன்னு வந்து 12 + 512. ஸோ 256 ஓட பிரைஸ் வந்து 55,000க்கு நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் 512 ஓட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 60,000. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த Xiaomi 17Tல என்ன நல்லா இருக்குன்னா கேமரா. மெயினா ஒரு கேமராக்காக இந்த ஸ்மார்ட் போனை நீங்க கண்டிப்பா வாங்கலாம். மித்தபடி இதோட டிஸ்ப்ளேவுமே வந்து நல்லா தான் இருக்கு. ப்ராசஸரும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. மேபி அந்த ஆப்டிமைசேஷன வந்து கேமிங்க்காக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு ஆல் ரவுண்டர் ஸ்மார்ட் போனா தான் இருந்திருக்கும். ஸோ ஒரு ரூ. 55,000 செக்மெண்ட்ல ஒரு கேமராக்காக ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த Xiaomi 17Tங்க நீங்க கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த Vivo V70 அப்புறம் X200ஓட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அதுக்கான ஒரு டெடிகேட்டட் வீடியோ போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனல
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல்ல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.